ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் கானன் அனிமேட்டட் சீரிஸோட 86வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கானன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 85 எபிசோட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன். அது போக நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் வந்து டிடெக்டிவ் கானன் சீரிஸ்னு சொல்லி தனியாக ஒரு காலம் ஒதுக்கியிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரான் வந்து என்னோட எதிரியை நான் கதி கலங்க வைக்க போகிறேன், சரியா நான் அப்பர் பாடி கிக்கு கொடுத்ததும் அவங்க அப்படியே நிலை தடுமா மாதிரி கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிருக்கும் பொழுது பக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கானன் வந்து நடந்து வந்துருக்கான். உடனே கானன் வந்து கராத்தே மேட்ச் நடக்கிறப்ப ரானை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரான் வந்து ஏய் கானன், நீ என்னை நல்லா சியர் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து கண்டிப்பாக நான் ஸ்கூல் முடிச்சதும் அங்கே முதல் ஆளாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப ரான் வந்து ஒரு வேளை நீ அங்கே வரலன்னா அப்படின்னு சொல்கிறப்ப ரான் வந்து நம்ம கானனுக்கு பின்னாடி இருக்க கம்பத்தை வந்து வேகமாக உதைக்கிறான். ஸோ அதை பார்க்குற சின்ன பசங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ திடீர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டம்முன்னு சவுண்டு கேட்குது. சொன்னே கானன் வந்து திரும்பி பார்க்குறான். ஸோ பின்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துக்கிருக்கு. சொன்னே ரான் வந்து ஏய் கானன் மறந்துடாத ஈவினிங் 4 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரான் அங்கேருந்து போய்க்கிருக்கா. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கானன் வந்து ஸ்கூல் முடிஞ்சு அங்கேருந்து வேகமாக ஓடிக்கிருக்கான். கராத்தே டோர்னமெண்ட்டுக்கு நான் உடனடியாக போயாகணும் அப்படின்னு சொல்லிக்கிருக்கும் பொழுது ஜென்டா வந்து ஏய் கானன், மிட்சுகிக்கு ஒரு ஃபோன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப மிட்சுகி வந்து இது ஒன்றும் ஃபோன் கிடையாது, இதை வந்து வைடு பேண்ட் ரிசீவர்னு சொல்லுவாங்க, இதில் பவர்ஃபுல்லான ஆடியோ கிடைக்கும், இது வந்து கோட்லெஸ் ஃபோன் கான்வர்சேஷனுக்காக அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து அந்த ரிசீவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருக்கான். ஸோ அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சில சவுண்டுலாம் கேட்டுக்கிருக்கு. ஃபயர் ட்ரக்கை உடனடியாக வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. எனக்கு 3 ராமனும் 2 டப்ளிங்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலரோட வாய்ஸ்லாம் கேட்டுக்கிருக்கு. சொன்ன ஜென்டா வந்து இது உண்மையிலே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அயூமி வந்து பட் ஆனால் மக்கள் பேசுறத ஒட்டு கேட்கறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்றப்ப சொன்ன மிட்சுகி வந்து நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, ஜஸ்ட் அதை கேட்க தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து போச்சு இவங்களால ரானோட மேட்சை நான் மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து மிட்சுகி ஃபேமஸான சிங்கர் அமீனா அமரோ இருக்கார்ல அவருக்கு கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து அதெல்லாம் முடியாது, இந்த ரிசீவர் மூலியமா 1 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள தான் சிக்னல் வரும் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து இது ரொம்ப மோசம் தான் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து கொஞ்சம் அமைதியா இரு, யாரோ பேசுறாங்க பாரு அப்படின்னு சொல்றப்ப அதுல ஒரு குரல் கேக்குது. அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா உன்னோட பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா, அதாவது நான் கடத்தி வச்சிருக்கேன், போலீஸுக்கு நீ போனா உன்னோட மகளோட பாடி தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஜென்டா மிட்சுகி கானன் எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ ஜென்டா வந்து இது உண்மையா, அவன் எங்கிருந்து பேசுறா அப்படின்னு சொல்றப்ப அயூமி வந்து கானன் ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இது ஒரு வேளை பிராங்கால கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து நீ என்ன பேசுற அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து மேபி இது உண்மையா இருந்தா கூட 1 கிலோமீட்டர் தூரத்துல யாரு எங்க இருக்காரு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றப்ப அயூமி வந்து அப்பனா நம்ம அடுத்த கால் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து அப்பனா டிடெக்டிவ் பாய்ஸ் வேலையை காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு சொல்லிக்கு இருக்கும் பொழுது அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கராட்டே டோர்னமெண்ட்ல இருக்க ரான் வந்து சண்டைக்கு தயாரா நின்னுங்க இருக்கா. ஸோ அதே சமயம் கானன் வந்து நான் வசமா மாட்டின இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிக்கு இருக்கும் பொழுது அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ரிசீவர்ல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, நீ போலீஸுக்கு போகலன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல நீ நல்லவனா தான் இருக்க அப்படின்னு சொல்றப்ப ஒரு குழந்தை வந்து அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கு இருக்கு. ஸோ அந்த சைடு இருக்க நபர் வந்து ஜொங்கோ உனக்கு எதுவும் ஆகலையே, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிக்கு இருக்காரு. சொன்ன கிட்னாப்பர் வந்து உன்னோட கோட்லெஸ் போனை எடுத்துக்கிட்டு நீ உடனடியா பால்கனிக்கு வா, உனக்கு முன்னாடி இருக்கிற அந்த சேட்டலைட் டிஷ்ஷை வந்து கொஞ்சம் கலட்டு, அப்போதான் உன்னோட முகம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து எதுக்காக இதெல்லாம் பண்ண சொல்லிக்கு இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்படின்னா கிட்னாப்பர் பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சிருந்துதான் அவரை வாட்ச் பண்ணிக்கிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப கிட்னாப்பர் வந்து இப்ப என்னால கிளியரா பார்க்க முடியுது, நீ ஏதாச்சும் பண்ணலாம் நினைச்சனா உன்னோட மகளை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து என்னது கொலை பண்ணிடுவானா அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து நம்ம உடனடியாக போலீஸுக்கு போறது நல்லது அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பாதிக்கப்பட்ட நபர் வந்து உனக்கு என்னதான் வேணும் பணமா அப்படின்னு சொல்றப்ப அந்த கிட்னாப்பர் வந்து நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு அடுத்து கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறாரு. சொன்ன ஜென்டா வந்து போச்சு காலை வந்து கட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து நம்ம போலீஸ்ட்டு உடனடியாக போயிடலாம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இந்த சைட்ல போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது, அதை நம்ம தேடணும்னா நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து அப்ப நம்மளே அந்த கிட்னாப்பரை
கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து பட் ஆனால் நம்ம கிட்ட எந்த க்ளூவும் கிடையாதே அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அவனோட பேக்ல இருந்து ஒரு நோட்டை எடுத்துக்கிருக்கான். சொன்னே ஜென்டா வந்து இந்த டயத்தில் நீ எதுக்காக மேக்ஸ் நோட்டை எடுத்துக்கிருக்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இல்ல இது ப்ரொஃபசர் ஆகாஷா எனக்காக கொடுத்த எலக்ட்ரானிக் மேப் அப்படின்னு சொல்றப்ப அயுமி வந்து ஓ உன்னோட ரிலேட்டிவா இருக்கிற அந்த வயசானவரா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த மேப்ல வந்து 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்க வந்து மார்க் பண்ணிக்கிருக்கான். அவன் பேசுறப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்டதை கானன் வந்து நோட் பண்றான். கண்டிப்பா அது ட்ரெயின் சவுண்டா தான் இருக்கணும். அப்படி பார்த்தா அது இந்த சைடு தான். அப்ப நம்ம உடனடியாக பைக்கா லைனுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா வேக வேகமா அங்க இருந்து பைக்கா லைனுக்கு போய் சேர்றாங்க. சொன்ன ஜென்டா வந்து அப்போடா ஒரு வழியை நம்ம வந்தாச்சு, அடுத்து நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இந்த ட்ரெயின்ல இருந்து வர சவுண்ட் வந்து கண்டிப்பா 600 மீட்டர் தூரம் வரைக்கும் கண்டிப்பா கேட்கும். அப்ப அந்த தூரத்துல தான் அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து என்னது 600 மீட்டரா, ஏதாச்சும் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் வழி இருக்கா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்கிட்ட ஒரு ஹிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா அது என்ன அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த கிட்னாப்பர் வந்து ஜுங்கோவோட அப்பா முகம் தெரியாம இருக்கிறதுக்காக ஒரு சேட்டலைட் டிஷை வந்து கலெக்ட சொன்னார்ல. சோ அது எனக்கு தெரிஞ்சு சவுத் வெஸ்ட் சைடு தான் அதை மாட்டி இருந்திருப்பாங்க. சோ அந்த பால்கனியை நம்ம கண்டுபிடிச்சாலே போதும் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து அப்ப கண்டிப்பா அதுதான் விக்டிமோட வீடா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து ஜென்டா நம்ம இங்கிருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா 2 பேரும் ஓடுறாங்க. சோ ஜென்டா வந்து ஒரு நிமிஷம் இங்க பாரு எல்லாரும் வீட்லயும் சேட்டலைட் டிஷ் இருக்கு, நம்ம வசமா மாட்டணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்ப இந்த க்ளூவும் வேலைக்காக போறது இல்ல அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த கிட்னாப்பர்ட்ட இருந்து ஒரு கால் வருது. ஸோ மிட்சுகி வந்து அவன் மறுபடியும் கால் பண்றான் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து அவன் இந்த தடவைக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ கொடுப்பான், எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த கிட்னாப்பர் வந்து ஓ பரவாயில்ல போலீஸ்ட நீ இன்னும் கால் பண்ணலன்னு நினைக்கிறேன், நீ எது வேணா பண்றேன்னு சொன்னையே அது என்னன்னு இப்போ நான் சொல்றேன், நீ உன்னோட சட்டை பேண்ட் 2 கழட்டு அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து அவன் எதுக்காக அதை கழட்ட சொல்றான் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து ஒருவேளை குளிக்க சொல்ல போறானோ என்னமோ அப்படின்னு சொல்றப்ப கிட்னாப்பர் வந்து அப்படியே நீ உன்னோட பால்கனிக்கு வந்து கீழே ஸ்கூல் போய்க்கு இருக்க ஹை ஸ்கூல் கேர்ள்ஸை பார்த்து கையாட்டு, இல்லைன்னா உன்னோட மகளோட கதையை இங்கேயே நான் முடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த நபர் வந்து ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கையை அசிச்சுக்கு இருக்காரு. ஸோ கீழே போற அந்த ஸ்கூல் கேர்ள்ஸ் வந்து பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. ஸோ கிட்னாப்பர் வந்து மாலுமி யூனிஃபார்ம் போட்டிருக்க அந்த கேர்ள்ஸ்கிட்ட பேசுறது உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறாரு. ஸோ கானன் வந்து அவர் பேசுறது வச்சு பார்த்தா கண்டிப்பா அங்க ஒரு ஸ்கூல் இருக்கணும், எனக்கு தெரிஞ்ச அங்க சில ஹை ஸ்கூல்ஸ் தான் இருக்கு, ஒரு 600 மீட்டர்ஸ் இருக்கு செக் பண்ணோம்னா அங்க மொத்தம் 2 ஸ்கூல் தான் இருக்கு, அதுல ஒன்னு வந்து சைஜூன் கேர்ள்ஸ் ஸ்கூல், இன்னொன்னு பைக்கா கேர்ள்ஸ் ஸ்கூல், ஆனா அவங்களோட யூனிஃபார்ம் என்னன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்றப்ப அயோமி வந்து சைஜூன் கேர்ள்ஸோட யூனிஃபார்ம் வந்து பிளேசர்ஸ், பைக்கா கேர்ள்ஸோட யூனிஃபார்ம் வந்து மாலுமி யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்றப்ப சொன்னேன் அயோமி வந்து எனக்கு பைக்கா யூனிஃபார்ம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அவனும் மாலுமி யூனிஃபார்ம் தானே சொன்னான், அப்பனா கண்டிப்பா நம்ம பைக்கா ஸ்கூலுக்கு தான் போய் ஆகணும், அது ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப 4 பேர் அங்கிருந்து வேகமா போறாங்க. சொன்னேன் ஜென்டா வந்து இங்க எந்த ஸ்கூல் கேர்ள்ஸும் போகவே இல்லை அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த கிட்னாப்பர் வந்து கால் பண்ணிக்கிருக்கான், ஹே நீ ஒரு பாட்டு பாடு, அந்த சவுண்டு உன்னோட பக்கத்து வீட்டுக்கு கேட்கிற அளவுக்கு பாட்டு பாடு அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஜென்டா ஐமி மிட்சுகி எல்லாரும் வந்து அந்த காலை வந்து கவனிச்சுக்கு இருக்காங்க. சொன்ன ஜென்டா வந்து ஹே நீங்க நல்லா கேட்டு பாருங்களேன் ஏதோ ஒரு பெல் சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து எனக்கு அது பெல் சவுண்டுமே இல்ல ஏதோ ட்ரம்மோட சவுண்டுமே கேக்குது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இல்ல இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ கேட்டிருக்கேன், இது வந்து இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடத்துல வர மிஷினோட சவுண்டு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 4 பேர் வேக வேகமா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கோட சைட்டுக்கு போறாங்க. சொன்ன கானன் வந்து கண்டிப்பா இங்க இருக்க 150 மீட்டருக்குள்ளதான் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கிட்னாப்பர் வந்து மறுபடியும் கால் பண்ணிக்கிருக்கான், அப்பாக்கள் இந்த டைம்ல எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றது இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு கீழே விழுந்து இறந்து போனா, அதுவும் அவன் முன்னோட அபார்ட்மெண்ட்ல தான், அவ என்னோட மக அப்படின்னு சொல்றப்ப அந்த விக்டிம் வந்து எது டோமோட்டோகராவா அப்படின்னு சொல்றப்ப கிட்னாப்பர் வந்து ஆமா அவளை கொலை பண்ணது நீதான், எப்பயும் உன்னோட ரூஃபோட டோர் வந்து லாக் ஆகியிருக்கும், ஆனா என்னோட மக தவறி விழுகிற அந்த சமயத்துல அது ஓப்பன் ஆகியிருந்தது ஏன் அப்படின்னு சொல்றப்ப அந்த விக்டிம் வந்து இல்ல அது எதர்ச்சியா உடைஞ்சிருந்தது, அது சில நாட்களாவே அப்படிதான் இருந்தது, அதை யாரும் கவனிக்காம இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப கிட்னாப்பர் வந்து என்னோட வழியை நான் உனக்கும் தந்தாகணும் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து அவன் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிக்கு இருக்கும் பொழுது அந்த ரயில்வே ட்ராக்ல வந்து ஒரு ட்ரெயின் வந்து இருக்கு. ஸோ கானன் வந்து வேக வேகமா அந்த ரிசீவரை எடுத்துட்டு ட்ரெயின் கிட்ட நின்றுக்கிட்டு காதுல வச்சுக்கிருக்கா. ஸோ சரியா 8.2 செகண்ட்ஸ் கழிச்சு அந்த ட்ரெயினோட சவுண்ட் வந்து அந்த ரிசீவர்ல கேட்க ஆரம்பிக்குது. ஸோ கானன் வந்து அப்ப கண்டிப்பா இந்த டிஸ்டன்ஸ்ல தான் அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு 4 பேரும் வேக வேகமா ஓடுறாங்க. ஸோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பால்கனியா வந்து செக் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ கடைசியா அந்த விக்டிமோட பில்டிங்கை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ கானன் வந்து அப்போ கண்டிப்பா அந்த கிட்னாப்பரும் பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு பில்டிங்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிருக்கும் பொழுது அந்த கிட்னாப்பர் வந்து மறுபடியும் கால் பண்ணிக்கிருக்கான். நீ உடனடியா உன்னோட கிச்சனுக்கு போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து தன்னோட கையாலே அந்த குத்துறதுக்காக தான் அந்த கிட்னாப்பர் பிளான் போட்டுக்கிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப கிட்னாப்பர் வந்து இதுதான் என்னோட லாஸ்ட் டிமாண்ட், அந்த கத்தி எடுத்து உன்னோட கழுத்துல குத்தி நீ இறந்துடணும், இல்லனா உன்னோட மகளை நான் இங்கேயே கதையை முடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த நபர் வந்து என்னோட மகள்கிட்ட நான் கடைசியா பேசியாகணும் அப்படின்னு சொல்றப்ப பக்கத்துல இருக்க அந்த குழந்தைய வந்து பேச வைக்கிறான். சொன்னே ஜுங்கோ வந்து அப்பா அப்பா இங்க ரப்பர் வாடை ரொம்ப மோசமா வருது, எனக்கு அது பிடிக்கவே இல்லை, என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னது ரப்பரா, அப்பனா அது கண்டிப்பா டயர் ஃபேக்டரியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சுத்தி இருக்க ஒவ்வொரு பில்டிங்கா பாத்துட்டு இருக்கான். சொன்னே ஜென்டா வந்து சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து கண்டிப்பா கிட்னாப்பர் வந்து ரூஃப்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்கை பார்க்கும் பொழுது அங்க வந்து டயர் படம் போட்டு ஒரு பிளாக் வந்து பறந்துட்டு இருக்கிறத பாக்குறான். சொன்னே கானன் வந்து மிட்சுகி ஐயுமி நீங்க உடனடியா போலீஸுக்கு போய் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானனும் ஜென்டாவும் வேக வேகமா அந்த பில்டிங்கை நோக்கி போறாங்க. அதே டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஜுங்கோவோட அப்பா வந்து கழுத்துல கத்தி வச்சபடி குத்துறதுக்கு தயாரா நின்னுக்கு இருக்காரு. சொன்னே கானன் வேக வேகமா அந்த மாடிக்கு போகும்பொழுது அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்னாப்பர் இருக்கான். சொன்னே அவன் வந்து யார் நீ அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னோட பேரு எடகோவா கோனன், நான் ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வச்சிருக்க ரிசீவர் வந்து தூக்கி போட்டுட்டு அதை வேகமா ஒரு எத்து விடுறான். அது பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்னாப்பரோட முகத்திலேயே அடிச்சு பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். சொன்னே கானன் வந்து வேக வேகமா ஜுங்கோ வந்து கயிறை ரிலீஸ் பண்ணி காப்பாத்திடுறான். அங்க இருக்க ரிசீவர் மூலியமா ஜுங்கோவோட அப்பாவுக்கு வந்து உங்க மகளை காப்பாத்தியாச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறான். சொன்னே இந்த நபர் வந்து என்னோட மகளுக்கு எதுவும் ஆகல, அவளை காப்பாத்தியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே சமயம் ஜென்டா படியேறி வர்றதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடுது. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜென்டா ஐமி மிட்சுகி எல்லாரும் வந்துடுறாங்க. ஓ இவன் தான் அந்த கிட்னாப்பரா அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கானன் வந்து கராட்டே டோர்னமெண்ட் முடிஞ்சு அந்த இடத்துக்கு வந்து வேகமாக போய்க்கிருக்கான். ஸோ அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை முடிஞ்சு எல்லா நபர்களும் போய்க்கிருக்காங்க. ஸோ அங்கே இருக்க சில நபர்கள் வந்து ஓ அந்த ரான்மோரின்ற பொண்ணு வந்து சூப்பராக வின் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்கிற விஷயங்களை வந்து கானன் வந்து கேட்டுகிட்டே போய்க்கிருக்கான். அதே சமயம் இன்னொரு நபர் வந்து கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து ரவுண்ட் ஹவுஸ் கிக்கு மூலியமாக தான் அந்த மேட்சை வந்து வின் பண்ணா அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரான் அங்கே வந்துடுறான். ஏய் கானன் என்னோட மேட்ச் எப்படி அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து சூப்பராக இருந்தது, ஃபைனலாக நீ ரவுண்ட் ஹவுஸ் கிக்கு கொடுத்தீங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்கிறப்ப ரான் வந்து என்னது நான் செமிஃபைனலில் தானே அதை யூஸ் பண்ணேன், அப்படின்னா நீ அதை பார்க்க வரலையா அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு வேகமாக ஓடிக்கிருக்கான். ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.